என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கும் முகமாக முதலாவது மங்கள விளக்கேற்றல். மங்கள விளக்கேற்ற சக்தி நனித்தம்பி அவர்கள், சிவரூபன் சிவலிங்கம் அவர்களோடு நிரஞ்சன் செல்லையா அவர்களையும் அழைக்கின்றோம். முத்தமிழில் ஆர்வம் கொண்டு முத்தமிழ் கலாமன்றத்தின் அழைப்பை ஏற்று அரங்கேற்றம் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் எமது தமிழ் நெஞ்சங்களாகிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் முத்தமிழ் கலாமன்றம் சார்பில் எமது இனிய மாலை வணக்கங்கள். ஒட்டவா முத்தமிழ் கலாமன்றத்தின் முழு நோக்கமானது முத்தமிழின் பெருமையை, அதன் தாற்பயத்தை எம்முள் தக்க வைத்துக் கொள்வதும், பல நிகழ்வுகள் மூலம் எமது புதிய இளைய சமுதாயம் அவற்றை அறிந்தும் அனுபவித்தும் வகை செய்வதாகும். அந்த வகையில் கடந்த காலங்களில் பொங்கல் விழா மற்றும் வாணி விழாக்களை மேடையேற்றியுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பெருமுயற்சி தான் இன்றைய அரங்கேற்றம் நிகழ்வு. இன்றைய நிகழ்வானது முத்தமிழ் கலாமன்றத்தின் பெரும் அங்கமாக அமைந்திருக்கும் அருகி வரும் முத்தமிழ் கலை வடிவங்களை மீளாய்வு செய்வதும், அத்தோடு அக்கலை வடிவங்களை படைக்கும் இலைமறை காயாக மறைந்திருக்கும் எங்கள் கலைஞர்களை மேடையேற்றி தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய இவ்வரிய நிகழ்வுகளை வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, நமது புதிய இளைய சமுதாயத்தினரும் பார்த்து மகிழும் வரை செயல் வடிவம் கொடுத்துள்ளோம். எமது இளைய சமுதாயத்தினரும் நமது தமிழின் சிறப்பினை கண்டு பெருமை கொள்ள வேண்டும் என்பதே நமது விருப்பம். ஒட்டவா முத்தமிழ் கலாமன்றத்தின் இன்னுமொரு நோக்கம் தமிழ் வளர்க்கும் தமிழ் ஆர்வலர்களை வாழும்போதே கௌரவம் செய்வதாகும். அந்த வகையில் தமிழுக்கு அணிசேர் புலவர் திருவாளர் ஈழத்து சிவானந்தம் ஐயா அவர்களுடனான ஒரு நேர்காணல் இங்கே காட்சிப்படுத்த உள்ளோம்.
அவர்களை ஏற்கனவே பொங்கல் விழாவில் நேரில் கௌரவித்தும் உள்ளோம். அடுத்ததாக திருவாளர் சுப்பிரமணியம் ராசரத்னம் ஐயா எழுதிய படிமுறை தமிழ் நூல் வெளியீடு, பட்டிமன்றம், தெருக்கூத்து போன்றவைகளும் அரங்கேற்றப்பட இருக்கின்றன. இதுபோன்ற நிகழ்வுகளை அரங்கேற்றுவதற்கு உங்கள் ஆதரவை மேன்மேலும் வேண்டி நிற்கின்றோம். ஒட்டவா முத்தமிழ் கலாமன்றத்தின் அடுத்த நிகழ்வாக தமிழ் மரபு திங்கள், தமிழ் தைத்திருநாள் பொங்கல் பெருவிழாக்களுக்கான தயாரிப்புகள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம். நிகழ்வுகளில் பங்கு பெற்ற விரும்பும் உங்கள் அனைவரும் எங்களுடன் தொடர்பு கொள்ளவும். தமிழால் ஒன்றுபடுவோம், உயர்வடைவோம். எமது முத்தமிழை உங்கள் வீட்டு மொழியாக என்றாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு தினமும் சொல்லிக் கொடுங்கள் என்று கூறி, இறுதியாக ஒட்டவாவில் இயங்கும் அனைத்து தமிழ் அமைப்புகளும் இணைந்து ஒட்டவா மாநகர சபை கூடாக தை மாதத்தை தமிழ் மரபு திங்கள் ஆக பிரகடனப்படுத்தியுள்ளோம். அனைத்து தமிழ் அமைப்புகளும் உடன் கை கோர்த்து கொண்டாட்டம் 2014 ஒட்டவா தமிழ் ஃபெஸ்டிவல் நிகழ்வினை நடத்துவதற்கான பல வேலை திட்டங்களை முன்னெடுத்தோம். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தடைப்பட்டு விட்டது. இருப்பினும் முயற்சி வீண் போகவில்லை. கொண்டாட்டம் 2015 மிகவும் சிறப்பாக வருகிற கோடையில் நடைபெறும். அதில் எம்மோடு தோள் சேர்ந்து நடத்தவிருக்கும் அமைப்புகள் இங்கு வருகை தந்துள்ளன. அவர்கள் தேசிய தலைநகர தமிழ் சங்கம், ஒட்டவா தமிழ் சங்கம் மற்றும் ஒட்டவா முது தமிழர் அமைப்பினர் ஆகியோராகும். அவர்களை இங்கு மேடைக்கு வந்து கொண்டாட்டம் 2015 பற்றி சில தகவல்களை கூறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். முத்தமிழில் ஆர்வம் கொண்டு முத்தமிழ் கலாமன்றத்தின் அழைப்பை ஏற்று அரங்கேற்றம் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் எமது தமிழ் நெஞ்சங்களாகிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் முத்தமிழ் கலாமன்றம் சார்பில் எமது இனிய மாலை வணக்கங்கள். ஒட்டவா முத்தமிழ் கலாமன்றத்தின் முழு நோக்கமானது முத்தமிழின் பெருமையை, அதன் தாற்பயத்தை எம்முள் தக்க வைத்துக் கொள்வதும், பல நிகழ்வுகள் மூலம் எமது புதிய இளைய சமுதாயம் அவற்றை அறிந்தும் அனுபவித்தும் வகை செய்வதாகும். அந்த வகையில் கடந்த காலங்களில் பொங்கல் விழா மற்றும் வாணி விழாக்களை மேடையேற்றியுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பெருமுயற்சி தான் இன்றைய அரங்கேற்றம் நிகழ்வு. இன்றைய நிகழ்வானது முத்தமிழ் கலாமன்றத்தின் பெரும் அங்கமாக அமைந்திருக்கும் அருகி வரும் முத்தமிழ் கலை வடிவங்களை மீளாய்வு செய்வதும், அத்தோடு அக்கலை வடிவங்களை படைக்கும் இலைமறை காயாக மறைந்திருக்கும் எங்கள் கலைஞர்களை மேடையேற்றி தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய இவ்வரிய நிகழ்வுகளை வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, நமது புதிய இளைய சமுதாயத்தினரும் பார்த்து மகிழும் வரை செயல் வடிவம் கொடுத்துள்ளோம். எமது இளைய சமுதாயத்தினரும் நமது தமிழின் சிறப்பினை கண்டு பெருமை கொள்ள வேண்டும் என்பதே நமது விருப்பம். ஒட்டவா முத்தமிழ் கலாமன்றத்தின் இன்னுமொரு நோக்கம் தமிழ் வளர்க்கும் தமிழ் ஆர்வலர்களை வாழும்போதே கௌரவம் செய்வதாகும். அந்த வகையில் தமிழுக்கு அணிசேர் புலவர் திருவாளர் ஈழத்து சிவானந்தம் ஐயா அவர்களுடனான ஒரு நேர்காணல் இங்கே காட்சிப்படுத்த உள்ளோம். அவர்களை ஏற்கனவே பொங்கல் விழாவில் நேரில் கௌரவித்தும் உள்ளோம். அடுத்ததாக திருவாளர் சுப்பிரமணியம் ராசரத்னம் ஐயா எழுதிய படிமுறை தமிழ் நூல் வெளியீடு, பட்டிமன்றம், தெருக்கூத்து போன்றவைகளும் அரங்கேற்றப்பட இருக்கின்றன. இதுபோன்ற நிகழ்வுகளை அரங்கேற்றுவதற்கு உங்கள் ஆதரவை மேன்மேலும் வேண்டி நிற்கின்றோம். ஒட்டவா முத்தமிழ் கலாமன்றத்தின் அடுத்த நிகழ்வாக தமிழ் மரபு திங்கள், தமிழ் தைத்திருநாள் பொங்கல் பெருவிழாக்களுக்கான தயாரிப்புகள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம். நிகழ்வுகளில் பங்கு பெற்ற விரும்பும் உங்கள் அனைவரும் எங்களுடன் தொடர்பு கொள்ளவும். தமிழால் ஒன்றுபடுவோம், உயர்வடைவோம். எமது முத்தமிழை உங்கள் வீட்டு மொழியாக என்றாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு தினமும் சொல்லிக் கொடுங்கள் என்று கூறி, இறுதியாக ஒட்டவாவில் இயங்கும் அனைத்து தமிழ் அமைப்புகளும் இணைந்து
ஒட்டவா மாநகர சபை கூடாக தை மாதத்தை தமிழ் மரபு திங்கள் ஆக பிரகடனப்படுத்தியுள்ளோம். அனைத்து தமிழ் அமைப்புகளும் உடன் கை கோர்த்து கொண்டாட்டம் 2014 ஒடவா தமிழ் ஃபெஸ்டிவல் நிகழ்வினை நடத்துவதற்கான பல வேலை திட்டங்களை முன்னெடுத்தோம். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தடைப்பட்டு விட்டது. இருப்பினும் முயற்சி வீண் போகவில்லை. கொண்டாட்டம் 2015 மிகவும் சிறப்பாக வருகிற கோடையில் நடைபெறும். அதில் எம்மோடு தோள் சேர்ந்து நடத்தவிருக்கும் அமைப்புகள் இங்கு வருகை தந்துள்ளன. அவர்கள் தேசிய தலைநகர தமிழ் சங்கம், ஒட்டவா தமிழ் சங்கம் மற்றும் ஒட்டவா முது தமிழர் அமைப்பினர் ஆகியோராகும். அவர்களை இங்கு மேடைக்கு வந்து கொண்டாட்டம் 2015 பற்றி சில தகவல்களை கூறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருடைய கூட்டு முயற்சியாகத்தான் வரப்போகிறது. எனவே அதற்காகத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. படிமுறை தமிழ் என்னும் நூலை எழுதி வெளியிட்டுவிட்டு அதனை இங்கே அறிமுகம் செய்வதற்காக வருகிறந்திருக்கும் திரு சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்களை முத்தமிழ் கலாமன்றத்தின் சார்பில் வருக என வரவேற்கின்றோம். முத்தமிழ் கலாமன்றத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் இன்று இத்தமிழ் சார்ந்த ஒரு வெளியீட்டினை அறிமுகம் செய்வதில் முத்தமிழ் கலாமன்றம் பெருமை கொள்கின்றது. மேலும் நாம் இப்படியான நல்ல தமிழ் ஆக்கங்களை ஆவணப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தினையும் முத்தமிழ் கலாமன்றம் கொண்டிருக்கின்றது. ஏனெனில் தமிழுக்காக, தமிழ் வளர்ச்சி பாதைக்காக எங்கெல்லாம் நல் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றதோ அவற்றை வரவேற்று அவற்றிற்கு மேலே ஊக்கமும் ஒத்துழைப்பும் நல்க வேண்டும் என்பதனை அடிப்படையாக கொண்டு எமது மன்றம் இயங்கி வருகின்றது. இந்நூலான திரு சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்களால் தமிழை இன்னொரு இனத்தவர், அதாவது தமிழை தன் தாய்மொழியாக கொண்டிராத ஒருவர் தமிழை இரண்டாம் மொழியாய் பயில்வதற்கும் எமது இளைய சமுதாயம் தமிழை இலகுவாக கற்றுக்கொள்வதற்குமான நூலாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்நன்முயற்சியினை செய்த திரு சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்களை வாழ்த்தி வரவேற்று இங்கே இந்நூல் பற்றிய மேலும் தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளும்படி அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழால் தமிழுக்கு தொண்டாற்றி கொண்டு தமிழ் உணர்வோடு இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் முத்தமிழ் கலாமன்றத்தின் உறுப்பினர்களுக்கும் முத்தமிழ் கலாமன்றத்தோடு இணைந்து தமிழர்கள் இணைந்து கொண்டு செயல்படுவதே மிக குறைவான ஒரு காலகட்டம் எப்பொழுதும் தான். இருந்த பொழுதிலும் இங்குள்ள தமிழ் அமைப்புகள் ஒன்றாக இணைந்து கொண்டாட்டம் விழாவினை எடுக்க முன்வந்திருக்கின்ற அத்தனை தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கும் பாராட்டுகளையும் கூறி வணக்கத்தையும் கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக முத்தமிழ் கலாமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். தமிழ் உலகில் தமிழ் மொழியானது காலத்துக்கு முன் குறிப்பிட முடியாத அளவு உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மொழி, செம்மொழி. இந்த மொழியை அந்த மொழி தோன்றிய காலத்தில் இருந்தே கற்பித்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனபடியினால் தான் இந்த மொழி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போய்கொண்டு இருக்கின்றது. இந்த மொழி பல்வேறு இலக்கியங்களை கொண்ட மொழி, பல்வேறு வரலாறுகளை கொண்ட மொழி, பல்வேறு இதிகாசங்களை கொண்ட மொழி, ஐம்பெரும் காப்பியங்களை கொண்ட மொழி, பல்வேறு விழுமியங்களை வாழ்க்கை நெறிகளை தன்னகத்தே படைத்துள்ள ஒரு வளமான மொழி. சோதனக்கலை தொடக்கம் பல்வேறு கலைகளை இந்த மொழி கூடாக இவர்கள் படைத்த ஒரு இனத்தினுடைய மொழி. இந்த மொழியை தொடர்ந்து நாங்கள் கற்பித்துக் கொண்டு வருகின்றோம். ஆனால் ஆதியில் கற்பித்த அதே நூலில் தான் தொடர்ந்து கற்பித்துக் கொண்டு வருகின்றோம் என்றது இல்லை. இன்றைக்கு திருக்குறளை எழுதிய காலத்தில் கூட திருக்குறள் மிகவும் இலகுவான மொழி நடை கொண்டிருக்கின்றது என்பதற்காக அதை ஏற்காத எங்களுடைய தமிழ்ச்சங்கமே இருக்கின்றது. பாரதியார் பாடல்கள் மிக இலகு தமிழில் எங்களுக்கு வந்தது. எனவே மொழியினுடைய நிலை,
அந்த மக்களுடைய நிலை போக்கை பொறுத்து, அதை நுகர்வோருடைய பொறுத்து அது காலத்தால் கூட மாறுபட்டு வந்தாலும் அந்த நாங்கள் பல உயர்ந்த ஒளிமிய சொற்களை இழந்திருந்தாலும் கூட அந்த மொழியினுடைய ஒலி அமைப்பும் முறையும் தோன்றிய காலத்தில் இருந்து இன்று வரை அதனுடைய இலக்கணங்களும் இலக்கியங்களும் மாறாமல், இலக்கியங்கள் கூடாக அந்த இலக்கணங்கள் கூடாக மாறாமல் பேணி பாதுகாத்து கொண்டு வருகின்றது. அதனுடைய கதை கொடுக்கின்ற வடிவங்கள் தான் மாறுபட்டு இருக்கின்றது. அந்த வகையில் இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழை கற்றுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் 2 முக்கிய பிரச்சனைகளை நோக்குகின்றார்கள். ஒன்று, அவர்களுடைய உளம் சார்ந்த மனநிலை. ஏன் தமிழ் மொழியை நாங்கள் கற்க வேண்டும்? பல்வேறு காரணங்கள் பல்வேறு கூறிக்கொண்டாலும் ஏன் கற்க வேண்டும்? இரண்டாவது, இந்த மொழியை நாங்கள் இதுவரை காலமும் முதல் மொழிக்குரிய அடிப்படையில் தான் எங்கள் மத்தியில் நூல்கள் இருக்கின்றது. 2வது மொழியாக தமிழ் மொழிக்குரிய நூல்கள் இதுவரை உலகில் இல்லை. இந்த விடயத்தை நான் பலரிடம் கூறிய பொழுது கூட கல்விமான்களிடம் இந்த தமிழ் கற்பிக்கின்ற பெருமக்கள் இங்கே இல்லை, நான் வெளிநாடுகள் கூட அவர்களுக்கு உடனடியாக முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. முதல் மொழி என்றால் என்ன, 2வது மொழி என்றால் என்ன என்பதே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் கொண்டிருந்தார். உண்மையில் முதல் மொழி என்பது நாங்கள் ஒரு பிள்ளை 2 வயதில் பிறக்கின்றது, பேசுகின்றது, வீட்டில் தனக்கு தேவையானதை சொல்லுகின்றது. அந்த மொழியை போய் வரி வடிவத்தையும் அதை வாசிக்கவும் கற்க தொடங்குகின்றோம். நாங்கள் ஊரில் தமிழ் படிப்பது கூட. நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தோம், ஆங்கிலத்தை எங்களுக்கு தெரியாமல் வந்தவர்கள் கூட, வயது போனவர்கள் கூட ஆங்கிலத்தை ESL, இங்கிலீஷ் ஆஸ் எ செகண்ட் லாங்குவேஜ், 2வது மொழியாக படித்தார்கள். 1வது மொழியாக படிப்பிப்பது கிரேட்டின் படி, 2வது மொழியாக நாங்கள் கற்பிப்பது லெவலின் படி. இந்த 2வது மொழியாக படிப்பிக்கும் பொழுது நாங்கள் ESL, இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜாக படிக்கும் பொழுது முதியோர்களுக்கு வந்தால் அவர்கள் ஆஸ்பத்திரியில் போகிறதுக்கு என்ன தேவை, பள்ளிக்கூடத்துக்கு என்ன தேவை, கடைக்கு போய் சாமான் பண்ண எப்படி பேசணும், இப்படியான படிப்பாங்க. அங்கே வருகின்ற 10ஆம் வகுப்பு பிள்ளை வந்தால் அந்த யூனிவர்சிட்டி போகணும், படிக்கணும், அதுக்கு டொபல் மாதிரி வேறு முறையிய பெருமைக்குரிய சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளும். திருமதி சசி தனேஷ், திரு தாஸ் மூர்த்தி, திருமதி கலைமகள் அருண் செல்வன், திருமதி ஜெயகௌரி கணேஸ்வரன், திரு கபிலன் ராமச்சந்திரன். நடுவராக நீங்கள் அனைவரும் அறிந்த சிவசோதி சிவஞானம் அவர்கள். எங்கே மீண்டும் உங்கள் கைதட்டல்களோடு நன்றி. அன்பான வணக்கம். இங்கே ஒரு புது முயற்சியாக எங்களுடைய இளைய தலைமுறையினர் ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து தொடங்கியிருக்கிறார்கள். இது ஒரு பட்டிமன்ற குழுவாக பல வருடங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த பட்டிமன்றம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. வெறுமனே அந்த இடத்தில் வந்து இடந்தமானமாக பேசிவிட்டு போகாது. அதற்கென தகவல்களை திரட்டி பயிற்சி செய்து தங்களுக்குள் பேசி தான் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கே நீங்கள் ஒரு முறை வரவேற்கின்றோம். பட்டிமன்றத்தின் தலைப்பு இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற இடங்களிலே தமிழர் பண்பாடும் விழுமியங்களும் செவ்வனே காக்கப்படுகின்றனவா, ஊக்குவிக்கப்படுகின்றனவா என்பதுதான். அதிலே ஒரு சிலர் சொல்ல போகிறார்கள், இல்லை எங்களுக்கு ஊக்கம் காணாது. சிலர் சொல்ல போகிறார்கள், இல்லை நாங்கள் ஊக்கமாகத்தான் இருக்கிறோம் என்று. பட்டிமன்றம் என்றது புராண இதிகாச காலங்களிலிருந்தே நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்களின் முடி வாசமாக இருக்கா இல்லையாண்டது கூட சிவபெருமான் பட்டிமன்றம் வச்ச மாதிரி நக்கீரனோட.
ஆகவே இது நாங்கள் இங்கே பேசப்போவது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனை. ஏனென்றால் முத்தமிழ் கலாமன்றம் இதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமைக்கு உள்ளாகி இருக்கிறது. உதாரணமாக நான் நேற்றைக்கு எங்களுடைய நாடக ஒத்திகைக்கு போகிற ஒரு தொலைபேசி கேட்ட உடனேயே எனக்கு ஒரு மாதிரி போச்சு. நீங்கள் முத்தமிழ் கலாமன்றம் தமிழ் தான் பேசணும், தமிழைத்தான் கதைக்கணும். ஓம் சரி. புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் தமிழர் பண்பாடு மற்றும் விளியமங்களை போதிய அளவில் கைகொள்ள ஊக்குவிக்கின்றனர். இதுதான் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு. இங்கே தமிழர் பண்பாடு விளியங்கள் எவை என்பது கேள்வியாக உள்ளது. ஒரு இனத்தின் பண்பாடு எவை? மொழி, கலை வடிவங்கள், உடை, உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் அவர்கள் கொண்டாடும் கொண்டாட்டங்கள். இவை புகழ்டம் தேடிக்கொண்ட இடங்களில் தமிழர்களால் அவர்கள் பண்பாட்டு விழுமியங்களை சரிவர பேணப்படுகிறதா, அவற்றை கடைப்பிடிப்பதற்கு அங்கே இருக்கின்ற சமூக அமைப்புகள் ஒத்துழைப்பும் உறுதுணையும் செய்கின்றன. இதுதான் கேள்வி. இந்த பொறுப்பு எம்போன்ற தமிழ் அமைப்புகளின் தலையாய பொறுப்பும் கடமையினாகும். எனவே நாங்கள் இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிப்போம். முதலில் இங்கே பேச வருகிற ஆனந்தி அவர்கள். ஆனந்தி முருகானந்த். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் திருவடி தொழுது எனது உரையை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். இவர்கள் வெளி உலகத்தை பார்க்காமல் கிணற்று தவளைகள் போல இருக்கிறார்கள் என்றுதான் நான் கூற வருகிறேன். கலாச்சார விழுமியங்கள் என்று சொன்னால் நீங்கள் கூறியது போல அதில் மொழி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. மொழியோடு சேர்த்து எமது கலை, பண்பாடுகள், கலாச்சாரம், ஒழுக்கம், அதாவது நடையுடை பாவனை அத்தனையும். எந்த மொழி, எந்த இலக்கியம், எந்த பண்பாடு காலத்துக்கு ஏற்பது போல் மாறுகின்றதோ அந்த மொழிதான் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும். அப்படி தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு மொழிதான் தமிழ் மொழி. அதனால்தான் அது இன்று செம்மொழி என பெயர் பெற்று உயர்ந்து நிற்கின்றது. தமிழர்கள் கலாச்சார விழுமியங்களை ஊக்குவிக்கிறார்கள் என்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒன்று சிலரை நான் இங்கு கூற இருக்கின்றேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் மொரிசியஸ் நாட்டில் போய் குடியேறின எமது தமிழ் சமுதாயம் தங்களை தமிழர்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்களே ஒழிய அங்கு கலாச்சார விழுமியங்கள் அழிந்துவிட்டன. அதற்கு முக்கிய காரணம் எழுத்து வடிவில் எமது மொழி இல்லாததுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எமது சந்ததியினருக்கு வந்துடக்கூடாது என்று எண்ணி உலகெங்கிலும் தமிழ் பாடசாலைகளை ஆரம்பித்து மொழி மட்டும் கற்றால் போதாது என்று மொழியுடன் சேர்த்து தமிழின் தொன்மை, பண்பாடு, வரலாறு, தமிழின் சிறப்பு, கலைகளின் வரலாறு என்பனவற்றை ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார்கள். இது ஏன் இவர்களுக்கு தெரியவில்லை என்று எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. அதிலும் எதிர்த்தரப்பில் இருக்கும் 2 சகோதரிகள் தமிழ் பாடசாலையில் கல்வியை கற்றுக் கொடுக்கும் தமிழ் ஆசிரியர்கள். நடுவர் அவர்களே, புலம்பெயர்ந்து வாழுபவர்களுக்கு தமிழ் மட்டுமே ஒரு மொழி அல்ல. அவர்களின் வாழ்வின் முக்கியத்துவம் ஆங்கிலத்திலோ, பிரெஞ்சிலோ அல்லது வேறு மொழிகளிலோ உள்ளது. எந்த இடத்தில் அவர்கள் வாழ்கின்றார்களோ அந்த இடத்துக்குரிய கலாச்சார விழுமியங்களை பேணி அதோடு தான் நம்முடைய கலாச்சார விழுமியங்களை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். அப்போதுதான் எமது வாழ்க்கை தரம் மற்ற இனத்தவர்களோடு சமத்துவம் பெற்றிருக்கும். நான் தமிழில் புலமைத்துவம் பெற்றுவிட்டேன், புறநானூரை புரட்டி
பட்டி படித்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரவே மாட்டுது. அடுத்து எவ்வளவோ தடங்கல்கள் இன்னல்களுக்கு மத்தியிலும் 2011ஆம் ஆண்டு தமிழர்கள் எல்லாரும் ஒரு பெரிய மகாநாடு ஒன்றை நடத்தி 2013ஆம் ஆண்டு இந்த ஒன்றாரியோ மண்ணில் தாய் மாதத்தை தமிழர் வாழ்வு மாதமாக மாற்ற வேண்டும் என்று, அதாவது மரபு திங்களாக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. இது தமிழருடைய பண்பாட்டை தூக்கி நிறுத்திய ஒரு மிகப்பெரிய விஷயம். கலாச்சாரங்களை ஊக்குவிக்கவில்லை என்று கூறிக்கொண்டு தாஸ் கூட மேடையில கலர்களா குர்த்தாக்களை போட்டுக்கொண்டு படம் காட்ட அவருக்கே தெரியல அவர் எவ்வளவு தூரத்துக்கு இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை ஊக்குவிக்கிறார் என்று. நடுவர் அவர்களே, மைல்களுக்கு அப்பால் வந்தாலும் தமிழர்கள் அவர்கள் அறியாமலே அவர்களது மனதளவில் தமிழ் உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் வெளிப்பாடுதான் இன்று நடக்கும் இந்த அரங்கேற்றம். நாங்க என்ன இங்கு ஆங்கிலேயர் என்று காட்டுறதுக்காக கூடி இருக்கின்றோம். கடைசியாக ஒன்றை சொல்ல இருக்கின்றேன். தலைவர் அவர்களே, தமிழன் ஒரு மிக பிறந்த அறிவாளி. அவன் கோள்களை 9ஆக வகுத்து, திசையை 8ஆக வகுத்து, இசையை 7ஆக வகுத்தான். சுவையை 6ஆக வகுத்து, இயற்கையை 5ஆக வகுத்து, மறையை 4ஆக வகுத்து, தமிழை இயல் இசை நாடகம் என்று 3ஆக்கி, வாழ்வை அறம்பொருளாக்கி, கடைசியில் ஒழுக்கத்தை ஒன்றாக்கி அதை உயிராக்கினார். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை, எமது பாரம்பரியத்தை, எமது கலாச்சாரத்தை எமது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தமது பேர குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து நெறி தவறாமல் வாழ வழிகாட்டுகிற முதியோர்களும் பெரியோர்களும் வாழும் வரை தமிழ் என்றும் வாழும். கடைசியாக மண்ணில் விதைகள் முளைக்கப்பட வேண்டும் என்றால் அவைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊக்குவிப்புகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன என்று விளங்கிவிட்டு சென்றிருக்கிறார். உதாரணத்துக்கு மரபு திங்கள் நாங்கள் கையெடுத்திருக்கின்றோம், ஆகவே நாங்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதனை ஏற்காமலோ பேசுவதற்கு சசியை அவர்களை அழைக்கிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணியில் உதர்க்கமாக ஆனந்தி பேசிவிட்டு சென்று விட்டார். அவர் அந்த அணியில் இருக்க வேண்டியவர் அல்ல, எமது அணியில் இருக்க வேண்டியவர். மொரீஷியஸில் தமிழர்கள் வாழ்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். மொரீஷியஸில் இருக்கின்ற நிலைமை எம்மை போன்ற புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். அங்கே 1,00,000 தமிழர்கள் வாழ்கின்றார்கள். அவற்றுள் 7,000 மக்கள் மட்டுமே இன்னமும் தமிழ் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆதங்கத்தில் தான் நாம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் சமூகம் பண்பாடு விழுமியங்களை போதிய அளவு ஊக்குவிக்கவில்லை என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, கலாச்சாரம் என்பது என்ன? கலாச்சாரம் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் கல்ச்சர் என்று சொல்கின்றோம். கல்ச்சர் என்ற சொல்லும் கல்டிவேஷன் என்கின்ற சொல்லும் ஒரு பேஸ் அடிச்சொல் இருந்து தோன்றியவை. ஆதலால் தான் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லுகின்றோம். எனவே கலாச்சாரம் என்பது நமது முன்னோர்கள் கொண்ட பழக்க வழக்கங்களின் அறுவடை. இந்த கலாச்சாரத்திலே முக்கியமான கூறாக மொழி உள்ளது. இந்த மொழிக்கு உயிர் கொடுப்பது அந்த மொழியின் எழுத்து வடிவமே. நான் கேட்கின்றேன், இந்த எழுத்து ஆற்றலை ஊக்குவிக்க நமது சமூகம் எந்தளவு பங்களிப்பு செய்கின்றது? ஏதோ தமிழில் தாத்தா பாட்டியுடன் தமிழில் பேசினால் போதும் என்கின்ற பிழையான அபிப்பிராயம் தானே எமது பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. இதுதான் எங்கள் ஆதங்கம்.
முன்னர் கீப்ரு என்று சொல்லப்படுகின்ற யூத மொழி பேச்சு வழக்கில் இல்லாமல் போய்விட்டது. இதனை அறிந்த அந்த மொழி ஆய்வாளர்கள் இந்த மொழியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு அதில் வெற்றி கண்டு இன்று அந்த மொழி 9 மில்லியன் மக்களால் பேசப்படுகின்றது. அந்த மொழி அவ்வாறு பேசப்பட்டதற்கான காரணம் அந்த மொழி எழுத்து வடிவில் இருந்தமைதான். எழுத்து வழக்கில் இல்லாத பல மொழிகள் குறுகிய காலத்தில் காணாமல் போய்விடுகின்றன. இன்று 7000 மொழிகள் பாவனையில் இருக்கின்றன. இவற்றுள் இன்னும் 30 ஆண்டுகளில் 700 மொழிகள் மட்டும்தான் இருக்கும் என்று மொழியியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக இந்த நிலை எமது மொழிக்கு மேற்படக்கூடாது. அதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம் நாங்கள் உங்களுக்கு பேச வந்திருக்கின்றோம். பேச்சு வழக்கிலே இல்லாத சமஸ்கிருத மொழி, அதாவது வடமொழி, கோயில்களில் பிராமணர்களால் பாவிக்கப்படுகின்ற மொழி இன்னமும் உயிருடன் இருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன? அந்த மொழியிலே எழுதப்பட்ட வேதங்களையும் உபநிடதங்களையும் மக்கள் இன்னமும் படித்து வருகின்றார்கள். அப்படியான ஒரு மொழி இல்லாமல் போயிருந்தால் நமக்கு பகவத்கீதைகளோ உபநிடதங்களோ கிடைத்திருக்குமா? இதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த மொழி உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் அது எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். அந்த எழுத்தாற்றலை நாங்கள் இளம் சமுதாயத்துக்கு ஊக்குவிக்க வேண்டும். அவர்களின் வாசிப்பு எப்படி இருக்கின்றது தெரியுமா? ஒரு வாசிப்பு தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றது. ஆனால் கம்பராமாயணம் என்று சொன்னால் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அல்லது இன்று போய் நாளை வா என்ற இந்த 2 வரிகளை தவிர வேற என்ன தெரியுமா நமக்கு? இப்பொழுது உலகமங்கம் வாழுகின்ற தமிழ் மக்களின் வீடுகளில் விஜய் டிவி அநேகமான வீடுகளில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதிலே சமஸ்கிருத மொழியில் இருக்கின்ற மகாபாரதம் என்னும் இதிகாசத்தை அவர்கள் தொடராக ஒளிபரப்பு செய்து கொண்டு வருகிறார்கள். அதை எமது சிறார்களும் விரும்பி பார்க்கின்றார்கள். சிறார்கள் மட்டுமன்றி வயது வேறுபாடின்றி அனைவரும் அதை பார்த்து வருகின்றோம். அதன் மூலம் அந்த கதையை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆக நான் கேட்கின்றேன், இவ்வாறு பஞ்சகாப்பியங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், மணிமேகலை, சிலப்பதிகாரம், இவற்றையெல்லாம் சிறார்களுக்கு ஏற்ற முறையில் நாங்கள் சித்திர புத்தகங்களாக உருவாக்கிவிட்டோமா? அவ்வாறு முயற்சியில் ஈடுபடுகின்றோமா? அதுதான் எங்கள் ஆதங்கம். அடுத்த சந்ததியினால் தமிழ் பேசப்படுகிறதா? தமிழரை சுமேரிய நாகரிகத்தின் தொடர்ச்சி என்று சொல்கின்றோம். அப்படி அழகான ஒரு நாகரிகத்தை நாம் தமிழருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லது தமிழின் வரலாறு தான் தமிழ் பாடசாலைகளில் கற்பிக்கப்படுகின்றதா? வெறும் வார்த்தைகளாக மட்டும் தமிழை பேசக்கூடாது. எனவே தமிழ் ஏன் கற்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கான பதில் எப்படிப்பட்ட தமிழ் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும் என்ற விடையிலேயே இருக்கின்றது. இங்கேதான் மொழியியல் அறிஞர்கள் கல்விமான்களின் பங்களிப்பு தேவைப்படுகின்றது. ஆக வெறுமனே கல்விக்கூடங்களையும் பண்டிகைகளையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம், தமிழ் மொழியை வளர்க்கிறதுக்கு பாடுபடுகின்றோம் என்று கூறாமல் இத்தகைய முயற்சியை எடுக்க வேண்டும். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் சமூகத்தின் பண்பாடு கலாச்சார விழுமியங்கள் போதிய அளவு ஊக்குவிக்கப்படவில்லை என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முட்டமாட்டம் பேசியிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு அவ்வளவு ஆதங்கம் இருக்கிறது. நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. தமிழ் எழுத்து வடிவத்தில் தான் இருக்கிறது, அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அந்த எழுத்து வடிவத்தை எம்மது சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதுதான் அவருடைய ஆதங்கம். ஆனால் அங்கே அவர் சொல்லவில்லை எழுத்து வடிவம் இல்லாமல் தமிழ் இருக்கின்றது. அப்படி இல்லை, தமிழ் எழுத்து வடிவம் அது நாங்கள் சொல்ல இயலாது. அடுத்ததாக இங்கே பேச வருபவர் ஜெயகௌரி அவர்கள். அவர் என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். அரங்கேற்றம் 2014க்கு வருகை வந்திருக்கும் சபையோரே, நெற்றிக்கண்ணை துறப்பினும் குற்றம் குற்றமே என்றுரைத்த நக்கீரன் பரம்பரையின் பக்கத்து வீட்டிலிருந்து வந்திருக்கும் நடுவர் அவர்களே,
மாய்ந்து மாய்ந்து தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் முளைத்துவிட்டு தமிழும் தமிழ் பண்பாடும் ஊக்குவிக்கப்படவில்லை என்ற தலைப்புக்காக சாய்ந்து பேச வந்திருக்கும் என் எதிரணி சகோதர சகோதரிகளே, என் அணி தோழர்களே, வணக்கம். எனக்கு முன்பு வந்து பேசிய சகோதரி சசி அவர்கள் தமிழ் மொழி ஊக்குவிக்கப்படவில்லை என்று ஒரு பட்டியலை விட்டு சென்றார். அத்தோடு ஒரு கேள்வியை எழுப்பி சென்றார், இதுவரை நாங்கள் இந்த மொழியை வளர்ப்பதற்கு என்ன செய்தோம் என்று. நடுவர் அவர்களே, இந்த சகோதரி கேட்ட கேள்வியை 1980ஆம் ஆண்டு பிற்பகுதியில் இங்கு வந்திறங்கிய புலம்பெயர் தமிழன் தனக்குத்தானே கேட்டுவிட்டான். அப்படி கேட்டு அவன் அதற்கேற்ற வேலை திட்டங்களையும் செய்துவிட்டான். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்று இந்த அரச ஆதரவோடும் அந்த அங்கீகாரத்தோடும் நடத்தப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான பாடசாலைகள். அத்தோடு அவன் நின்று விடவில்லை. தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை அந்த பாடத்திட்டத்தில் சேர்த்தான். அதுதான் நாங்கள் இப்போ பயன்படுத்துகின்ற அந்த கிரெடிட் கோர்ஸ். அடுத்ததாக நான் சொல்ல இருப்பது, எங்களுடைய நாட்டில் நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் போதாவது சரி, இப்பொழுது எங்கள் நாட்டில் இருக்கின்ற குழந்தைகளாவது சரி, பாடுகின்ற பாப்பா பாடல் என்ன தெரியுமா? அதாவது நர்சரி ரைம், நிலா நிலா பாபா நில்லாமல் ஓடிவா. ஆனால் இந்த புலம்பெயர் மண்ணில் இருக்கின்ற குழந்தை பாடு முணுமுணுக்கின்ற அந்த நர்சரி ரைம் என்ன தெரியுமா? தமிழ் படிப்போம் தமிழ் படிப்போம் தம்பி தங்கையரே, நாம் தமிழர் என்று பெருமை கொள்வோம் அன்பு நண்பர்களே. நாங்கள் இந்த குழந்தைகள் பருவத்தில் இருந்தே எங்களுடைய தமிழின் பெருமையை நாங்கள் அவர்களுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம் தலைவர் அவர்களே. அடுத்ததாக நான் குறிப்பிட வருவது கலை. கலை என்பது எங்களுடைய கலை வரலாற்றிலே நாங்கள் படிக்கும் போது முதல் மாந்தன் குமரிக்கண்டத்திலே தோன்றினான், அவன் தமிழன், அவன் கலைகளை 64ஆக வகுத்தான் என்றெல்லாம் அந்த கலையை சொல்லுகின்றது, கலை வரலாறு கூறுகின்றது. அப்படிப்பட்ட கலையை நாங்கள் எங்கள் நாடுகளில் இருக்கும் போது அதை கற்றுவிடவில்லை. ஆனால் இங்கு வந்ததன் பிற்பாடு ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தையை ஏதோ ஒரு கலையை கற்றுவிட வேண்டும் என்பதில் மிக ஆவலாக இருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் அந்த ஏற்றி இறக்கி இந்த இயந்திர வாழ்விலும் அவர்கள் தங்கள் கடமையை செவ்வனை செய்கின்றார்கள் அல்லவா, அதற்கு நான் தலைவணங்குகின்றேன் தலைவர் அவர்களே. அத்தோடு மட்டுமல்ல, அந்த கலையை கற்ற குழந்தைகள் முன்பு நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் இந்தியாவிலே தான் அந்த கலை தரமாக இருக்கும், எங்களால் அதை நினைத்து பார்க்க முடியாது என்று. அதை பொய்யாக்கி எங்களுடைய புலம்பெயர் குழந்தைகள் அவர்களோடு நிகராக நின்று போட்டியிடுகிறார்களே, அது இந்த கலைக்கு கிடைத்த ஒரு பெருமை அல்லவா? அடுத்ததாக தலைவர் அவர்களே, இந்த சடங்குகள் தான் எங்களுடைய களங்கள். நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு உணவு முறை, எங்களுடைய அறுசுவை உணவுகள் எந்த கலாச்சாரத்திலும் நீங்கள் கண்டுவிட முடியாத அறுசுவையும் இருக்கும் என்று அந்த சுவையை நாங்கள் அவர்களுக்கு உணர்த்தலாம். அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய ஆபரணங்கள், எங்களுடைய உடைகள் எல்லாவற்றையும் நாங்கள் காட்டக்கூடிய ஒரே தளம் அந்த சடங்குகள். சில பேர் எங்களுக்கு அதற்கு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள், நாங்கள் கேளிக்கைகளை பூத்துகின்றோம், மற்ற பண்பாட்டினுடைய பண்பாடுகளை அந்த நாகரிக உடைகளை அதுக்குள்ளே பூத்துள்ளோம். நான் ஒன்று உங்களிடம் கேட்கின்றேன் தலைவர் அவர்களே, உங்கள் குழந்தை நோயிற்றிருந்தால் அந்த குழந்தைக்கு நீங்கள் மருந்தை நேரடியாக கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு திருப்பி துப்பிவிடும். எங்கே துப்பும் என்று கேட்காதீர்கள், அது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டும் பாசத்தை பொறுத்தது. நீங்கள் நன்றாக கவனித்திருந்தால் கீழே துப்பும், இல்லை என்றால் எங்கே துப்பும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் அதை ஒரு இனிப்பு பதார்த்தத்தோடு கலந்து கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தை அதை குடிக்கும். அதனால் அந்த நோய் மாற அதற்கு இலகுவாகிவிடும். ஆனால் நீங்கள் அதே போன்றுதான் நான் இங்கே சொல்ல வருகின்றேன், இந்த பண்பாட்டையும் இந்த நாகரிகத்தையும் அந்த குழந்தைக்கு நாங்கள் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த கேளிக்கைகளை, அதாவது இந்த இனிப்பு பதார்த்தம் போன்ற கேளிக்கைகளை நாங்கள் சேர்த்தாக வேண்டும். அடுத்தது நான் இந்த ஊடகங்களை பற்றி சொல்லியாக வேண்டும். எங்கெங்கு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் சென்று அதை பதிவு செய்து எங்களுக்கு அணுகின்றது. இன்னொரு விடயம் நான் சொல்லுகின்றேன், எங்களுடைய தமிழ் அமைப்புகளால் நடாத்தப்படுகின்ற ஒன்றுகூடல்கள் இருக்கின்றதே, அவை எங்களுடைய விளையாட்டுப் போட்டிகளையும் எங்களுடைய நாகரிகத்தினுடைய வெளிப்பாடுகளையும், உதாரணத்துக்கு நான் கொண்டாட்டத்தை சொல்ல விரும்புகின்றேன். அங்கு சென்றீர்கள் என்றால் உங்களுடைய
எங்கள் குழந்தைகளுக்கு எங்களுடைய யதார்த்த வாழ்க்கையை காட்டி விடுவீர்கள். நாங்கள் பாவித்த உணவு எங்கள் பாவனை பொருட்கள் யாவற்றையுமே கண்டு விடுவீர்கள். இறுதியாக நான் ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு இங்கிருந்து விலகின்றேன். நடுவர் அவர்களே, கிரேக்க மொழி இருக்கின்றதா? கிரேக்க மொழியை பேசுகின்ற தாய்மொழியாக பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை. ஆங்கில மொழிக்கு கடன் கொடுத்த இலத்தீன் மொழியை பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் இந்த தாய்மொழி எல்லாவற்றுக்கும் தொன்மையான இந்த தமிழ் மொழி, இந்த தமிழ் இனம் இன்னும் மெருகு பெற்று இந்த உலகம் முழுக வியாபித்து இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த புலம்பெயர் தமிழ் மக்களால் தான் முடிந்தது என்பதை நான் இங்கு பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அத்தோடு பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்தது தமிழ் மொழி. அந்த மொழியை நாங்கள் வாசிக்கவில்லை தலைவர் அவர்களே, சுவாசிக்கின்றோம் என்று சொல்லி எங்கள் நல்ல தீர்ப்புக்கு எதிர்பார்த்து நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பேச்சு நன்றாக இருந்தது. என்னுடைய கைதட்டுகளை வாங்கியிருக்கிறீர்கள். இனி வரப்போவது கலைமகள் அவர்கள். நேரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மணி அடிக்க பேசுகிறார்கள். செய்து அரங்கேற்றம் 2014 விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தாய்மொழியாம் தமிழை வளர்ப்பதற்காக பாடுபட இருக்கும் இளம் சிற்பிகளுக்கும் எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். எதிரணி சகோதரிகள் புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழை வளர்ப்பதற்காக போதிய அளவு என்ன பங்களிப்பு செய்கிறார்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலையே இட்டு கூறினார்கள். நடுவர் அவர்களே, நான் ஒரு எளிமையான கேள்வியை இங்கே கேட்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லோரும் நமது குழந்தைகளுடன் வீட்டில் தமிழில் கலைக்கின்றோமா? முதலில் தமிழை வீட்டிலேயே வளர்க்க தொடங்குங்கள். அதை விட்டு வீட்டுக்கு வெளியே வந்து தமிழை வளர்க்கிறோம், தமிழை வளர்ப்போம் என்று உறக்க கூறுவதில் அர்த்தமில்லை. இது ஊருக்கு உபதேசம் உனக்கில்லை என்ற பழமொழியைத்தான் நினைவில் கொண்டு வருகின்றது. எங்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் ஒன்று இருக்கின்றது. அது என்னவெனில், எமது குழந்தைகளுடன் தமிழில் நாங்கள் கதைத்தால் அவர்கள் பாடசாலையில் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் பின்தங்கி விடுவார்கள் என்று. அது முற்றிலும் தப்பான ஒரு எண்ணமாகும். ஒரு குழந்தையின் மூளை இளமையில் 5 வெவ்வேறு மொழிகளை உள்வாங்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்களும் குழந்தை மனநல நிபுணர்களும் கூறுகின்றார்கள். அந்த 5 மொழிகளில் ஒன்றாக தமிழையும் சேர்க்க நாங்கள் ஏன் பின்னிக்கின்றோம்? தமிழ் மொழியின் பெருமை எங்களுக்கே தெரிவதில்லை. சகோதரிகள் ஆனந்தி அவர்களும் கௌரி அவர்களும் கூறி சென்றார்கள், தமிழை வளர்ப்பதற்காக நாங்கள் தமிழ் பாடசாலைகள் அழைத்து மாணவ பிள்ளைகளுக்கு தமிழை வளர்க்கிறோம் என்று. ஆனால் அக்கருத்தை நான் முழுமனதோடு வரவேற்கின்றேன். ஆனால் பாடசாலையில் கடினமான தமிழ் சொற்பதங்களின் அறிமுகத்தினால் வகுப்புகள் ஏற மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ந்து கொண்டு போகின்றது. சகோதரிகள் சொன்னார்கள், தமிழ் பாடசாலைகளில் படிக்கின்ற ஆசிரியர்களே எதிராக வந்து கலைக்க வந்திருக்கின்றார்கள். நாங்கள் எதிராக கலைக்க வரவில்லை. நாங்கள் போதிய அளவு எங்கள் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்கள் போதிய அளவு பங்களிப்பு செய்யவில்லை என்று அதை ஆணித்தரமாக கூற வேண்டி வந்திருக்கின்றோம். அத்தோடு தமிழ் பாடத்திட்டங்களை வகுக்கும் போது தமிழ் அமைப்புகள் தமிழ் பாடத்திட்டங்களை வகுக்கும் போது குழந்தைகளின் வயதுக்கு ஏற்றவாறு சொற்பதங்களை உள்ளடக்கவில்லை. அதை விட்டு பாவனையில் இல்லாத சொற்களை அறிமுகப்படுத்தி தமிழ் வளர்க்கிறோம் என்று சொல்வது நடைமுறைக்கு உகந்ததாக இல்லை. நடுவர் அவர்களே, எனது வாதம் என்னவெனில், பிள்ளைகளுக்கு இலகுவான நடைமுறைக்கு ஏற்ற சொற்பதங்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு தமிழ் மொழியில் பற்று வைக்க முயலுங்கள். எங்களை மாதிரி புலம்பெயர்ந்து வாழும் யூத இனத்தவர்கள் ஹீப்ரு மொழியை அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஆராய்ச்சிகள் செய்தார்கள். எவ்வாறான சொற்பதங்களை உபயோகிக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்து அதன் பெறுபாடுகளை நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டு கொண்டுள்ளார்கள். அதே மாதிரி இவ்வாறான ஆராய்ச்சிகளை செய்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் கடினமாக தமிழ் கற்பதற்கு இருப்பதென்று சொன்னால் அதுக்கு என்ன நாங்கள் தீர்வு
தீர்வை முன்வைக்கலாம் என்று ஒரு ஆராய்ச்சியும் செய்ய முன்வருவதில்லை. அண்மையில் ரஷ்ய நாட்டு அரச மாளிகைக்கு கிரெம்ளின் மாளிகை என்று தமிழில் வைத்து என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? தொன்மையான மொழிகளில் அழியாமல் இருக்கும் மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. தமிழ் மொழியை பெருமைப்படுத்துவதற்கே நாங்கள் தமிழில் கிரெம்ளின் மாளிகை என்று பெயரிட்டோம். ஆனால் நாங்கள் எங்கள் சொந்த குழந்தைகளுக்கே தமிழில் பெயர் ஏற்படுத்த பின்னிக்கின்றோம். இன்னொரு விடயம் எனது மனதை நெருங்கியபடி இருக்கின்றது. தமிழ் மொழியை முதல் மொழியாக கொண்ட எம்மவர்கள் கலந்து கொள்ளும் ஒன்று கூட்டங்களில் ஆங்கில மொழியில் முகவுரை வழங்குகிறார்கள். கேள்வி நேரம் என்று வரும்போது ஆங்கிலத்தில் கேள்விக்கணைகளை தொடுக்கின்றார்கள். எங்கள் காலத்திலேயே இவ்வாறு தமிழ் மொழிக்கு அவர்கள் முன்னுரிமை வழங்காத இரண்டாம் பட்சமாக தமிழ் மொழியை வைக்கும் போது எதிரணிகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தமிழை விளக்க பாடுபடுகிறோம் என்று. இது எனக்கு மிகவும் வேடிக்கையாக அல்லவா இருக்கின்றது. இது பேச்சு பல்லக்கு கம்பி கால்நடை என்ற பழமொழியைத்தான் எனக்கு நினைவில் கொண்டு வருகின்றது. மற்றது இவர்கள் சொன்னார்கள் இசை மூலம் சினிமா பாட்டு நிகழ்ச்சிகள் மூலம் தங்கள் தமிழை வளர்க்கிறோம் என்று. ஆனால் அது உண்மையாக நல்ல ஒரு விஷயம் தான், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் எத்தனை பிள்ளைகள் தமிழில் பாட்டை எழுதி தமிழ் படிக்கின்றார்கள்? அவர்கள் காகிதத்தில் ஆங்கில மொழியல்லவா கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றது. புலம்பெயர் தமிழர்கள் தமிழை வளர்ப்பதற்காக சரியான முறையில் போதிய அளவு பங்களிப்பு செய்யவில்லை என்றும், குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சிகள் ஆராய்ச்சிகள் செய்ய முன்வருவதில்லை என்றும், எம்மொழியை வாழ வைப்பதற்கு எடுக்கும் முயற்சிகள் சரியான முறையில் சென்றடைந்து சிறந்த பலனை தருகின்றதா என்று உறுதி செய்வதை இல்லை என்றும் ஆணித்தரமாக கூறி எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாங்கள் நினைத்தோம் ஏதோ பட்டிமன்றம் தானே நாங்கள் கதைக்க போகிறோம், உங்கள் ஜனம் ஏற்றுக்கொள்ளாது என்று. இந்த கைதட்டல்கள் அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. இங்கே உங்கள் கைதட்டல்களை கொடுத்து இன்னும் மேலும் உற்சாகப்படுத்துங்கள். அடுத்ததாக கபிலன் இங்கே வந்து தனது உரைய வாதம். பொழுதிலே இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கம். தலைவர் அவர்களே, தமிழ் தன்னகத்தில் 12 உயிரெழுத்துக்களை கொண்டிருக்கிறது. அந்த உயிரெழுத்துக்களின் மூலமாக இவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை பட்டியலிடலாம் என்று நினைக்கின்றேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றுதானே குழந்தைகளை தமிழ் பால் ஊட்டி வளர்க்கிறோம். இங்கே அம்மா அப்பா அண்ணன் தங்கை என்று சொல்கின்ற குழந்தை, எந்த குழந்தை அதை விளங்கிக் கொள்ளவில்லை. அப்படி விளங்கிக் கொள்கின்ற பிள்ளை ஒரு காலத்திலும் எமது விழுமியங்களை விட்டு தவறி வேறு பாதையில் செல்லாது என்பது எனது ஆணித்தரமான கருத்து. ஆளுமை என்பது நாம் ஆண்ட இனம். ஆகவே எமக்கான நீண்ட வரலாறு இருக்கிறது. ஆகவே புலம்பெயர் தேசங்களிலே நமது அரசியல் சார்பான நடவடிக்கைகள் புலம்பெயர் தமிழர்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்கிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி இயல்பு. இதற்கு நான் உறுதியாக வருகிறேன். ஈதல் தான் உண்டு தன் குடும்பம் என்று உண்டு என்று இல்லாமல் பகிர்ந்துண்ணும் பண்பாடு கொண்ட எம் இனம் தாயகத்திலே அல்லலுள்ள மக்களுக்கு தனியாகவோ கூட்டு முயற்சியாகவோ உதவி செய்கிறார்கள் என்பது இங்கே ஆரோக்கியமான விடயம். உணவு உடை, நாம் தமிழர்கள் கூடுகின்ற எந்த கலாச்சார நிகழ்வுகளிலும் எந்த சமய சடங்குகளிலும் உணவு உடையையும் நாம் தவிர்ப்பதில்லை. அதற்கான முக்கியத்துவம் அங்கே வழங்கப்படுகிறது. இங்கு விருந்தோம்பல் என்கின்ற பண்பு மேலோங்கி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் தாயகத்திலே விருந்து செய்கின்றவர், ஒரு நிகழ்வை நடத்துகின்றவர், அந்த வீட்டுக்காரர் கடைசி வரையும் சாப்பிட்டு இருக்கவே மாட்டார். ஏனென்றால் அவருக்கு சமைக்கிறதுலையும் அதை பரிமாறுறதுலையும் முழு நேரம் போயிருக்கு. ஆனா இங்கே வேற்றினத்தவரை அதுக்காக ஒழுங்கு செய்து விட்டு தானும் தன் உறவுகளும் நண்பர்களோடு கூடி குழாவி அந்த உணவை பகிர்ந்து சாப்பிடுகின்ற பாங்கு இங்கே வளர்ந்திருக்கிறது. அதன் மூலம் விருந்தோம்பல் பண்பு சிறந்திருக்கின்றது. அடுத்து ஊக்கம், எழுச்சி, ஏற்றம், இவற்றை நான் எவ்வாறு நோக்கும் பொழுது ஊக்கம் நமது இளையோர்களின் ஊக்கத்தினால்தான் எனது அணியினர் சொன்னது போல தமிழ் தை மாதம் மரபு திங்களானது. டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழி ஒரு பாடத்திட்டமாக, விருப்ப பாடத்திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பு பிறமொழி சார்ந்த மக்களையும் எமது
மொழியை பற்றின ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளும் முகமாக அங்கே ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழின் எழுச்சியாக நான் கருதுவது இணையத்திலே தமிழ். இன்று இணையத்தில் எது இல்லை? இணையத்திலே தமிழ் சார்ந்த தமிழின் வரலாறு, கலை, தமிழர்களின் கலை கலாச்சார விழுமியங்கள் அனைத்துமே உங்களை இலகுவாக வந்தடைகிறது. அந்த விழுமியங்களை நாங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான், பற்றிக் கொள்கிறார்கள் நமது இளையோர்கள் என்பது ஏன் இவர்களுக்கு புரியவில்லை என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. ஏற்றம் மொழி ஆராய்ச்சி மாநாடு, பண்பாட்டு ஆராய்ச்சி மாநாடு, கலைகளுக்கான பட்டறைகள் இங்கு தாராளமாகவே நடக்கின்றன. எதிரணியினர் அது அப்படி ஒன்றுமே இல்லை என்பது போல இங்கு ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். மற்றும் ஒற்றுமை, கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை, யாதும் ஊரே யாவரின் கேளிர் என்றுதான் ஒற்றுமையின் சிறப்பை சொல்லி வளர்ந்திருக்கின்றோம். அனுசரித்து வாழ்கின்ற பண்பாடுடையவர்கள் நாம். ஆகவே அனுசரித்து ஒற்றுமையின் மூலம் நாங்கள் இங்கே அடைந்தது ஏராளம். ஓதுதல், இனம் பல மொழிகள், பல மதத்தை உள்வாங்கியது. ஆலயங்களிலே ஆன்மீகத்தோடு கலை கலாச்சாரம் பயிற்றுவிக்கப்படுகிறது. அங்கே அதன் செயற்பாடுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. அன்பு சார்ந்தது அகம், அறம் சார்ந்தது புறம் என்பது அங்கே நிரூபிக்கப்படுகிறது. அதோடு இயல்பு என்பதை நான் இங்கே முன்வைக்கிறேன். இயல்பு என்பதற்கு ஒரு ராமாயணத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லலாம் என்று விளக்கின்றேன். கம்பர் 2 கதாபாத்திரங்களை மிக நேர்த்தியாக படித்திருக்கின்றார். ஒன்று சீதை, மற்றொன்று சூர்பனகை. இருவருமே பெண்கள், ஆனால் எதிரெதிர் துருவங்கள். அவர்கள் இருவரும் நடந்து வருவதை இப்போது இருக்கின்ற தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இருவரும் நடந்து வருகிறார்கள். சீதை நடந்து வருகிறாள், அழகாக இருக்கிறது. சீதை நடந்து வருகிறாள், அழகாக இருக்கிறது. சூர்பனகை அழகாகவே நடந்து வருகிறாள். இரண்டுக்கு நடுவர் அவர்களே பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஒன்று இயல்பானது, மற்றொன்று செயற்கையானது. செயற்கையானது நிரந்தரமற்றது. குழந்தைகளை படி என்று திணிக்காமல் அவர்களை இயல்பாக இருக்க விடுங்கள். இயல்பு என்றுமே மாறாதது, இயற்கையானது. அதை போன்றுதான் தமிழும், தமிழர்களது பண்பாடும் கலாச்சார விழுமியங்களும் என்றுமே தம்மை மாற்றத்துக்கு உட்படுத்தி காலகாலமாக அழியாமல் நிலைத்து நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கபிலன். அடுத்ததாக இங்கே பேச வருபவர் உங்களுக்கு எல்லாம் அறிமுகமான பாடகர் தாஸ். இங்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அணியில் பேசிய எனது பேச்சாளர்கள் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் தனது பண்பாட்டு விழுமியங்களை போதிய அளவில் ஊக்குவிக்கவில்லை என்று கூறினார்கள். அது மட்டுமன்றி பண்பாட்டு விழுமியங்கள் போதிய அளவில் ஊக்குவிக்கப்படுவதற்கு அம்மொழி, தமிழ் மொழியின் எழுத்து வடிவம் மற்றும் பேச்சு ஆற்றல் எத்தகைய முக்கியம், இது இளைய தலைமுறைக்கு எந்த வகையில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றதை கூறியது தெள்ள தெளிவாக படம் போட்டு காட்டினார்கள். இது உண்மை, முற்றிலும் உண்மை என்று நான் நினைக்கின்றேன். நடுவர்களை, இந்த சபையை பாருங்களேன். இன்றைக்கு தமிழுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேடை. இன்றைக்கு இங்கு நமது கலாச்சார விழுமியங்களை மையமாக கொண்டு ஒரு பட்டிமன்றம், ஒரு கூத்து. ஆனால் இதில் எத்தனை இளம் தலைமுறைகள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்னை தவிர. அப்படி பார்க்கும்போது தெரியுது என்னென்றால், நாங்கள் செய்கிற விஷயங்கள் அந்த இளம் தலைமுறையை சென்றடையாமல் இருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன். இது எப்படி எனக்கு தோன்றுதுன்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷண்ட் தாங்க பிழைக்கல என்ற மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் செய்யுங்க எல்லாத்தையும் செய்யுங்க, ஆனால் அது சரியாக போய் சேர்ற மாதிரி செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். எனவே நான் இந்த விஷயத்துக்கு வருகிறேன். எப்படி என்றால், தமிழ் பண்பாட்டு விழுமியங்கள் இந்த புலம்பெயர் சமூகத்திலே ஒரு இனத்தின் அடையாளமே அதன் பண்பாட்டு விழுமியங்கள் தான். அதை சரியான முறையில் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கின்றோம். எனக்கு இப்படி பேசும்பொழுது ஒரு பாரதிதாசன் வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. சும்மா கிடைக்க சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா கிளியே என்கிறார். இது எல்லாம் எங்களுடைய முயற்சியை தான் நடக்க வேண்டும். அண்மையில் கூட நீங்கள் ஒரு செய்தி நியூயார்க் டைம்ஸில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அதில் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை
கேலி சித்திரமாக அதாவது உழவர்கள் ஏரோடுகின்ற ஒரு படத்தை போட்டு கேலி சித்திரமாக வரைந்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இந்தியாவிலும் பல பாகங்களிலிருந்தும் அந்த பத்திரிகை கொடுத்த நெருக்கம் காரணமாக மறுநாளே அந்த நியூயார்க் டைம்ஸ் தான் விட்டிருந்த செய்திக்கு மன்னிப்பு கோரி செய்தி வெளியிட்டிருந்தார்கள். இது என்னவென்றால், எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எப்படிப்பட்ட உங்கள் பிம்பங்களை உருவாக்குங்கள். சொன்ன மாதிரி பிரெஞ்சை படிங்க, நீங்கள் இங்கிலீஷை படிங்க, எதையும் படிங்கள். மருத்துவரை உருவாக்குங்கள், வைத்தியரை உருவாக்குங்கள், பொறியியலாளர் உருவாக்குங்கள், எப்படி வேணாலும் செய்யுங்கள். ஆனால் அதற்கு ஒரு தமிழ் முலாம் பூசுங்கள் என்பதே எங்கள் ஆதங்கம். எனது இப்பொழுது பண்பாட்டு விஷயங்களை பற்றி நான் பேச வருகின்றேன். எனது பண்பாட்டு முக்கியங்களில் ஒரு திருமண விழாவை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது லோக்கலில் நடக்கிற திருமண விழாக்கள். திருமண விழாவில் ஒரு மணமகன் தனது கலாச்சார உடையுடன் வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? என்ன வேட்டி சட்டை போட்டு அழகுதான் இது காட்டி போடும் இல்லை. ஏனென்றால் உடைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. உணவு பழக்க வழக்கங்கள், கேட்டரிங் செய்கிற உணவை இல்லை, பராமரிப்பு உணவை விருந்தோம்பல் என்பது ஒன்று எங்களுடைய காலாகாலமாக நாங்கள் அதை பேசிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயம். கோவலனை கண்ணகி பிரிகின்றால் அப்பொழுது கண்ணகி வருந்தி சொல்கின்றால், தன்னை நாடி வரும் துறவிகளுக்கும் தன்னால் விருந்து பரிமாற முடியவில்லாத நிலைக்கு தான் தள்ளப்பட்டு விட்டேனே என்று சொல்லும் அளவுக்கு தான் விருந்தோம்பல் எங்களுடைய காலகட்டத்தில். ஆனால் இன்று திருமண வைபவங்களை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், உணவை நீங்கள் விருந்தினர்கள் அழைக்கிறீர்கள், திருமணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறீர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு இடைவேளையை நாங்கள் நெருங்கிவிட்டோம். இங்கே ஒரு சிறிய ஒரு கூத்தினை நடத்த இருக்கிறோம். அந்த கூத்து பிறந்த கதையை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டு இடைவேளைக்கு அனுப்புகிறோம். ஏறக்கூடிய 20 வருடங்களுக்கு பின் இப்படி ஒரு கூத்தினை நாங்கள் இங்கே மேடையேற்றுகிறோம். இந்த மேடையேற்றுவதற்கு எனக்கு ஆக்கினையும் ஆதரவும் கொடுத்தவர்கள் 2 பேர். ஒரு ஆள் என்னுடைய நண்பன் முருகானந்தன் கதிரித்தம்பி, 2வது சிவா கணேசகுண்டல் ஐன்ஸ்டீன். 2 பேரும் எனக்கு தந்த ஆக்கினையும் அரவணைப்பும் எண்ணிலடங்க. அவர்கள் சொன்னபடியினால் தான் இந்த கூத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் பொழுது சொன்னோம், 6வது இலைமறை காயாக இருந்துவிட்டால் அவர்களை இங்கே காண்பிக்க வேண்டும். அந்த கூத்து என்பது கவிதை நிலையில் எழுதப்பட வேண்டும். அதற்கு இசையும் சந்தமும் போட வேண்டும். அதன்படிதான் திரு தனேஷ் அவர்கள் நமக்கு அறிமுகமானார். தனேஷ் அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். அவர் கவிதைகளாக அதை தனேஷ் அவர் கவிதைகளாக அதை வடித்து தந்தார். நான் அதை பெற்றவுடன் சொன்னேன், நான் இதுக்கு சந்தங்களும் இசையும் அமைப்பேன், அதற்கு ஏற்றவாறு சில சொற்களை அங்கே போடுவோம் அல்லது எடுப்போம், உங்களுக்கு அனுமதி பெறுவீங்களா நீங்கள் என்று சொன்னபோதன் தாராள அனுமதியை தந்து இந்த நாடகத்தை நடிப்பதற்கு, நெறியாய்கள் செய்வதற்கு, ஒத்துழைப்பு செய்வதற்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த பாடல்கள் அனைத்தும் எழுத்து வடிவில் வந்து பின்னர் இசை அமைக்கப்பட்டவை. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்பொழுது சினிமா பாடல்கள் எல்லாம் முதல்ல இசை அமைத்து விட்டு இசைக்கு பிறகு வார்த்தைகளை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இது அப்படி இல்லை. நாங்களாக எழுதின பின்னர் அதுக்கு இசையும் போட்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய விடயம். அதன் பிறகு அதுக்கு இன்னும் கூடுதல் இசைகளை என்னுடைய தம்பி டொரண்டோவில் இருந்து போட்டு தந்தார். அதுக்கு முதல் என்னுடைய ஒரு உடன்பரவா சகோதரனாக இருப்பவன் சிவா, புளூட் சிவா, அவங்கள எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட தான் நாங்கள் இதை கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணினோம். தன்னுடைய புளூட்டை எடுத்தார். நான் ஹார்மோனியத்தில் வாசித்து காட்டினேன், இதுதான் இசை அண்டு. அவருடனே அதை தானும் இசைத்து காட்டினார். உங்களுடைய அன்பு பாடகன் தாஸ் என்னுடன் வந்திருந்தார். அவருக்கு ஒரு தடவைகளை பாடி காட்டினேன். அவரும் அதனை உடனே பாடிவிட்டார். உடனே நாங்கள் பதிவு செய்தோம். அதன் பின் நடிகர்கள் என்று சொல்லும் பொழுது தாஸ் ஏற்கனவே தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிறகு என்னுடைய நண்பன் அலெக்ஸ் சிவசம்பு, அவர் எப்பொழுதும் சொல்லுவார், உன்னுடைய கூத்தொன்றிலே ஆடவன் விழாப்பான்னு சொல்லி நாங்கள் அவரை சேர்த்துக்கொண்டோம். அதன் பின் என்னுடைய நண்பன் கணேஷ்ராம் ஒரு 20 வருடங்களாக என்னுடைய நாடகங்களையும்
ஆக்கங்களையும் நல்ல வரவேற்பும் நல்ல விமர்சனங்களும் செய்யக்கூடிய ஒருவர். அவர் இதிலே உடன்பட்டு கொண்டார். பின்னர் கபிலன் அவர்கள் எங்களுடன் சேர்ந்து கொண்டார். இதோடு சிறுவர்கள் இளைஞர்களாக எங்களுடைய குகனுடைய மகன் குகன் என்னாலும் கூட்டி வந்து பக்கத்தில் இருந்து பார்த்து ஓகே நடிக்க சொல்லி விட்டு சென்றிருக்கிறார். அவர்களோடு என்னுடைய ஒரு அறிமுகமான என்னுடைய சிறுவர்கள், ஒருவருடைய பெயர் திவாகர் செல்வன் சங்கர், இவர்களோடு எங்களுடைய ஜெயபாலசிங்கம் குடும்பத்தினுடைய வாரிசு கோகுலன். நான் கேட்ட பொழுது அவர் சொன்னால் அவனை தாராளமாக சேர்த்து கொள்ளலாம், அவனுக்கு வசதி இருந்தால் என்று. அவரும் நான் கேட்ட பொழுது உடனடியாக எனக்கு 1 வீக் ஃபுல் ஆஃப் நான் வந்து உங்களோட பயிற்சியில் ஈடுபடுறேன் என்று அப்படி சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு சிவசம்புடைய மருமகன் பையன் பெயர் மெருள், அவர் தான் இந்த இந்த கூத்தினுடைய ஒரு துணை ஆட்ட கலைஞர், ஆட்ட வடிவமைப்பாளர், துணை ஆட்ட வடிவமைப்பாளர் தான் மெருள். எங்கே இந்த வாட்டில் பேரை சொல்லி கொண்டிருக்க ஒரு துறைங்க பேர் சொல்லி தெரியாது, நானும் பேர் சொல்லி கொண்டு நிற்கிறேன். பாருங்க மரு, கோகுலன், கணேஷ்ராம், அகிலன், சங்கர், திவாகர், அகிலன், அனோஜன், இவனுடைய மகன் அனோஜன் வந்து நின்றவர் போய்ப்பார். சரி, ஓகே, அவரை நடிக்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்படியாக எங்களுடன் சேர்ந்து இந்த கூட்டினை இங்கே நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம். நீங்கள் ஒரு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு வாருங்கள். நன்றி. மணி மகுடத்தின் உச்சியில் இருக்கும் முத்து போல் இன்று இரவை அலங்கரிக்க வருகின்றது சிவந்த கண்கள்.
கேட்டு வெற்றியவை வாழ்த்தக்கரம் குவித்தோம். பாட்டும் பரவமும் கொண்டு நாம் புதிய குத்து கட்டுகிறோம். கேட்டு வெற்றியவை வாழ்த்தக்கரம் குவித்தோம். நாங்கள் எல்லாரும் தான்
குடித்து பார்த்தும் போதையேறல வகை வகையாய் குடித்து பார்த்தும் போதையேறல நிரந்தரமாய் போதை கொள்ள மாற்றம் உள்ளதா மாற்றம் உள்ளதா வகை வகையாய் குடித்து பார்த்தும் போதையேறல வலைய போல நம்ம வாழ்க்கை பின்னி கிடக்குது சிலந்தி வலைய போல நம்ம வாழ்க்கை பின்னி கிடக்குது அலைந்து திரிந்து ஞானம் தேட நெஞ்சு துடிக்குது அலைந்து திரிந்து ஞானம் தேட நெஞ்சு துடிக்குது அடி நெஞ்சு துடிக்குது அடி நெஞ்சு சுடிக்குது மனவரியும் புகழ்வரியும் நெளிந்திரியுது மதவரியும் இனவரியும் நலிந்து கிடக்குது உலகில் நலிந்து கிடக்குது மனவரியும் புகழ்வரியும் நலிந்து திரியுது வனவரியும் புகழ்வரியும் நலிந்து திரியுது மதவரியும் இனவரியும் நலிந்து கிடக்குது உலகில் நலிந்து கிடக்குது மதவரியும் இனவரியும் நலிந்து கிடக்குது உலகில் நலிந்து கிடக்குது உலகில் நலிந்து கிடக்குது அலையிட பூமி கலை முத்தி அடுத்தடி காலம் கலையடைக்க துடிக்குதடி நெஞ்சம் சிலையே சிலையே கலையெடுக்க துடிக்குதடி நெஞ்சம் முருகனுக்கும் முகமதுக்கும் நம்ம முருகனுக்கும் முகமதுக்கும் வெறுப்பு எதிர்த்து கடையே செலுக்கும் புத்தனுக்கும் உனக்கு எதிர்த்து கடையே செலுக்கும் புத்தனுக்கும் உனக்கு எதிர்த்து மதுரை உலகத்தில் நலிந்து போயிட்டு இந்த மதங்களால் மனிதன் ஏசுக்கும் புத்தனுக்கும் உனக்கு எதிர்த்து ஏசுக்கும் புத்தனுக்கும் உனக்கு எதிர்த்து மனித போச்சுது மதவரி
யாருக்கு வரி இல்லை. இங்கே எல்லோருக்கும் பண வரி. சாமிகளுக்கோ மதவரி. இளைஞருக்கு காதல் வரி. கலைஞனுக்கு புகழ் வரி. கற்றவர்க்கு ஞான வரி. கமுகனுக்கோ கனவரி. கடலோடும் காற்றோடும் காணாமல் போன சொந்தம், ஒரு மனித தேசத்தில் குரலொடிந்து போன சொந்தம். நினைவிழந்து போவோமா? நாம் அவர்கள் நினைவிழந்து போவோமா? தாயே என்ன பிள்ளை செய்தோமடி தாயே. தாயே என்ன பிள்ளை செய்தோமடி தாயே. வடிவிழந்து எரிந்தவனை, கதையுடைந்து காய்ந்த குளம், கூரை சரிந்த எமது இல்லம், குருதி படிந்த சிறுமுற்றம். தாயே என்ன பிழை செய்தோமடி தாயே. இரவை கிழித்த மண்ணின் கதறல், ரத்தம் வழிந்த குழந்தை பொம்மை. தாயே என்ன பிழை செய்தோமடி தாயே. அரடிக்குள் போக முடல் யார் தடுத்து நிற்கிறது? பிறர்மே சுரடித்து வாழ்வதற்கு மனது அலைகிறது. ஆரடிக்குள் போகும் முதல் யார் தடுத்து நிற்கிறது? பிறமேல் சேரடித்து வாழ்வதற்கு ஏன் மனதில் நேற்று வரை கொண்டவரை காற்றுடனே புகழ், இன்று முதல் மனங்களெல்லாம் மல்லிகையாக மலரட்டும். நேற்று வரை கொண்டவரை காற்றுடனே போகட்டும், இன்று முதல் மனங்களெல்லாம் மல்லிகையாய் மலரட்டும். இந்நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்து கொண்டு பார்த்து எங்களுக்கு கருத்துகளையும் தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அத்தோடு இந்த நிகழ்வில் பல வழிகளிலும் ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் பிராண்டோவிலிருந்து வந்து தனது புத்தகத்தினை இங்கே அறிமுகம் செய்த சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்களுக்கு நமது நன்றி. மேலும் நமது புலவரையாவுக்கு மிகுந்த நன்றி.
மேலும் நம்முடைய அனைத்து முத்தமிழ்கின்ற கலாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. மேலும் இங்கே தொகுப்பாளராக கடமையாற்றிய மீனா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இங்கே பலர் விடப்பட்டிருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய முத்தமிழ் கலாமன்றம் மேலும் வருகின்ற பொங்கல் விழாவை நடத்தி இருக்கிறது. அதில் உங்கள் அனைவரினது ஒத்துழைப்பையும் வேண்டிக் கொண்டு மீண்டும் அந்த மேடையிலே முத்தமிழ் கலாமன்றம் உங்களை சந்திக்கும் என கூறி விடைபெறுகிறோம். நன்றி.